என்ன வெட்டிக்காரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. ஒரு விஜய் இன்னொரு விஜயை சந்திக்கிறார். வெற்றி பெற்றவரை ஒரு வெற்றி பெற்றவர் இன்னொரு வெற்றி பெற்றவரை சந்திக்கிறார். இல்ல, இந்த விஜய் தமிழ்நாட்டில் உள்ள விஜய் ஏற்கனவே விஜயம் செய்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒருவரை சந்திக்கிறார். அவள்தான். நீ பாக்குறதுல பிசாரம் போட்டுருக்க. நானு மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. எங்க ஊருக்கு வாங்க, எங்கள தள்ளிட்டானா அதை விட்டு போயிட்டாங்க. வாங்க விஜயண்ணா, வாங்க விஜயண்ணா, எங்களை ஓட்டு தள்ளிட்டு ஊழல தள்ளிட்டு போயிட்டாங்க. இவங்க சேர்த்துதான் என்ன ஏதோ பண்ணிட்டாங்க டாக்டர். எங்களை இந்த ஊரெல்லாம் அனாதை ஆக்கிட்டாங்க. நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். வாங்க எங்க ஊரை வந்து காப்பாத்தீங்க. நானே பாருங்க விஜயண்ணா. சைடு வகுடு எடுத்து சாப்பிட்டா பேசினா சரத் பாபு நினைச்சிய அவர் தான்டா மெயின் வில்லன். விஜயண்ணா எங்களை கேட்க வரல, நீ ஆர்டர் கொடுத்து எங்களை தள்ள சொல்லி வாங்க விஜயண்ணா வந்து கேளுங்க. மாற்றம் வேணும்னு சொல்றது எல்லாரும் ஓட்டு போட்டோம். இப்ப எப்படி இருக்கு? ஆப்ப தேடி நம்மளே ஏறி உட்காந்த மாதிரி இருக்கு. வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். சத்தியமா எனக்குலாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏமாற்றம் மட்டும்தான். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கீங்க. அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நீங்க இங்க இல்ல, நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவர். உனக்கு புரியுது, ஏன் ரெண்டு பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குது? நம்ம ஊர்ல ஒரு பெரிய வெள்ளம் வரும்போது கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற அதிகாரி நான் இப்பதான் வேலை கத்துக்கிறேன்னு சொன்னா என்ன ஆகும்? ஊரே மூழ்கிடும், நம்ம குடும்பங்கள் தவிக்கும். அப்படித்தான் அமைச்சர் பதவி. இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கீங்க. அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஐயோ, இது வேற ஒரு கொடுமை. ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, 6 மாசம் டைம் கொடுங்க. அப்ப பொறுமையா 5 வருஷம் கழிச்சே வந்திருக்கலாம்ல. நாங்க புதுசா வந்திருக்கோம், கத்துக்கு 6 மாசம் டைம் கொடுங்கன்னு கேட்கறது கோடிக்கணக்கான மக்களை பயிற்சி மைதானமா பயன்படுத்துறதுக்கு சமம். அமைச்சரோட ஒவ்வொரு கையெழுத்தும் ஒவ்வொரு முடிவும் பல கோடி மக்களின் தலைவிதி. ஒரு நிர்வாக பொறுப்புல உட்கார்ந்துட்டு டைம் வேணும்னு கேட்கறது மாநிலத்தோட வளர்ச்சிக்கு வைக்கிற முற்றுப்புள்ளி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. உங்களை பொறுத்த வரைக்கும் who is the most handsome CM in India? ஆன்சர் சொல்லணுமா? ஐயோ, நான் பெரிய ஃபேனுங்க ஜோசப் விஜய். எதுக்கு இவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு விஜய்? இந்திக்காரனோட கம்மி சம்பளத்துக்கு ஒருத்தன் தான் கிடைச்சான். இப்ப தளபதி சிஎம் ஆயிட்டார் இல்லையா? சோ என்னடா இன்னோவேட்டிவான சிஸ்டம்லாம் சென்னையில தமிழ்நாட்டுல கொண்டு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு இன்னோவேட்டிவா ஒன்னு அவர் கொண்டு வரணும் நான் நினைக்கிறது என்னன்னா, அனிமல்ஸ்க்கு ஒரு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்டா ஒரு விஷயம் பண்ணணும். குருவி படத்துல விஜய் சார் பறந்து வருவாரோ அந்த மாதிரி பறந்து வந்து காப்பாத்துவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. விஜய் சார், நீங்க வந்து அனிமல்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க அவங்களுக்கு வந்து தண்ணி வைக்கிறதாகட்டும், இந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடா போய் அவங்க மேல வண்டி ஏத்துறதா இருந்தா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், அனிமல்ஸ்க்கு நடக்கிற அபியூசஸ்க்கு நீங்க கொஞ்சம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. வேலாயுதம் படத்துல துன்பம் நேரும் போது வேலாயுதம் அப்படின்னு சொன்னா காப்பாத்த வருவாரோ அந்த மாதிரி வருவாரு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. சர்க்கார் படத்துல வந்த மாதிரி ஊழலை ஒழிப்பார் அப்படின்னு இன்னும் பாதி பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. திருப்பாச்சி படத்துல வர மாதிரி வில்லன்களையும் ரவுடிகளையும் வதம் செய்வார் அப்படின்னு நினைச்சு 50% பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் சார், எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. சார் சார் தமிழ்நாட்டுல இருந்து வர ஒரு முதல்வரும் தமிழ் ஜேர்னலிஸ்ட் இங்க இருக்காங்க சார். போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசா இருக்குதுங்க. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, அதான் தம்பி நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? நான் பஸ் புக் பண்ணிட்டேன். பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்ப 11 ஆகுது. இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அங்க கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்ப மினிஸ்டர்ட்ட கேட்டப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க பாத்துருப்பீங்க. புக் பண்ணது லாஸ்ட் வீக்கே பண்ணிட்டேன். பெரம்பலூர் போனோம். நான் பண்ணது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே பண்ணது. இங்க வந்து 9:30 வந்துட்டேன். மெசேஜ் வரலன்றனால வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு, பட் ரெஸ்பான்ஸ் இல்ல. சரியா வருவியா? அப்படி எப்படி? சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? நான் வந்து யூடியூப்ல ஹரி 2K விவசாயின்னு ஒரு சேனல் வச்சிருந்தேன். 1,33,000 பேர் ஃபாலோவர் வச்சிருந்தேங்க. அந்த ஐடியை வந்து ஹேக் பண்ணி இப்ப வந்து டிவிகே விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. இங்க பாருங்க. விஸ்வரூபம் கமல் ரேஞ்சுக்கு யோசிக்கிறியாப்பா? யாரென்று தெரிகிறதா, இவன் தீ என்று புரிகிறதா?
டிவிக்கே விஜய் என்ன சொல்லி மாத்தி அவங்க வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால வந்து என்னோட வீடியோவை எடுக்கவே முடியல. என்ன காரணம்னு பார்த்தா எனக்கு ஃபுல்லாவே வந்து மெயில்ல இருந்து எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க, என்னோட அக்கவுண்ட் எல்லாத்தையுமே. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட 3.5 வருஷ உழைப்பு, இந்த உழைப்பு எல்லாத்தையுமே திருடிட்டாங்க. அடுத்தவங்க உழைப்ப திருடி சம்பாதிக்கிறதுக்கு வேற தொழில் நீங்க பண்ணி சம்பாதிக்கலாம்ப்பா. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. ஏன்னா உங்க மூளையை வந்து அடுத்தவங்க இதோட திருட தெரிஞ்ச மூளைக்கு நேர்மையா வேலை பாத்தீங்கன்னா இதை விட நல்லா சம்பாதிப்பீங்க. மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம். இது 3.5 வருஷ உழைப்பு. அது மட்டும் இல்ல, விவசாயிகளை தான் கர்னர் பண்ணுவீங்களா? எத்தனையோ பேர் எவ்வளவோ ஃபாலோவர்ஸ் வச்சிருந்து என்னென்னமோ பண்றாங்க, அவங்களெல்லாம் ஒண்ணும் பண்ணாம சின்ன கிராமத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். என்னோட ஐடியா திருடி அப்படி சம்பாதிக்கணுமா நீங்க? பொழப்பத்தை புழுத்த வேலையலாம். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஆல்ரெடி வந்து கிரைம் இதுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சைபர் கிரைம்ல அவங்க வந்து அப்செட் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து ரெக்கவரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நீ வர்ற வீடியோ வந்து தவறா வந்தாலோ வேற ஏதாவது பாதிப்புகள் வந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா இவங்க வந்து இன்னைக்கு காலையில 3 வீடியோ போட்டிருக்காங்க, டிவிகே விஜய் அண்ணாவை பத்தி போட்டிருக்காங்க. எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. என்னோட ஐடியா இந்த அளவுக்கு ஹேக் பண்ணி என்னோட உழைப்பு எல்லாத்தையுமே திருடிட்டாங்க. அது என்னோட கஷ்டம், என்னோட கண்ணீருக்கு அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அதோட வருமானம் எல்லாமே இப்ப வந்து $40 மேல அதுல இருக்கு. என்னோட வருமானத்துல இருந்து எல்லாத்தையுமே வந்து திருடிட்டாங்க. லாஸ்ட் 3 நாள்ல மட்டும் 15,349 ரவுடிஸை விசாரணை பண்ணி அதுல 3,246 ரவுடிஸை கைதும் பண்ணிருக்காங்க. ட்ரக் கேஸ் மட்டும் 294. அதை தாண்டி கைது செய்யப்பட்ட எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 419. இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? இவர் பெரிய ரமணா விஜயகாந்த் சார் அப்படியே புள்ளி பட்டியலோட தான் நொட்டுவாரு. நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. காட்சிக்கு வந்து இத்தனை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க, இத்தனை ட்ரக்ஸ் கேஸை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இதே தாவே காட்சிக்கு வந்து இந்த 20 நாள்ல தான் இத்தனை கொலைகள் நடந்துச்சு, இத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்துச்சு. அதை பத்தியும் கொஞ்சம் பேசேன். நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். என்ன சொல்லி உள்ள வந்தீங்க? அதாவது டிஎம்கே பீரியட்ல நடந்த எதுவும் இப்ப நடக்காதுன்னு சொல்லி தானே உள்ள வந்தீங்க. உங்களால பண்ண முடிஞ்சுச்சா? சரி, எல்லாம் பேசிக்கா எல்லாத்தையுமே விடுங்களேன். சின்னதா ஒரு கொஸ்டின். ஜெயிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆக போகுதுல. இந்த 1 மந்த்ல ஒரே ஒரு ஓபன் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கா? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஒரே ஒரு ஓபன் பிரஸ் மீட் கொடுக்கவே துப்புலாத ஒருத்தர். அதுக்கு என்ன காரணம்னா 2 ரீசன். ஒன்னு, இவங்க ஸ்கிரிப்ட பார்த்து படிச்சு பழகினவங்க. இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாம பேச வராது. அதானே இவங்க ஸ்கிரிப்ட் இல்லாம இப்போ ஒரு நிருபர் போயிட்டு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு இவங்களுக்கு ராணி கிடையாது. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? இன்னொரு விஷயம், இவங்க பின்னாடி விஜய் வந்து பேசணும்னு நினைச்சாலும் பேச விட மாட்டாங்க. ஏன்னா விஜய வந்து ஒரு இமேஜா தான் வச்சிருக்காங்களே தவிர விஜய வச்சு வேலை பார்க்கறது வேற ஒருத்தங்க. அவன் என்ன பண்றானோ, அவன் என்ன சொல்றானோ அதுதான் விஜய் கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. இதே மக்களுக்கு புரியல. என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? சோ கண்டிப்பா விஜய் ஆட்சியில இருக்கும்போது கண்டிப்பா தமிழ்நாடு ரொம்ப கேவலமா தான் போகும். ஏன் அப்படி சொல்றீங்க? புதுசா ஒரு மாற்றமா தானே வந்திருக்காரு. அதாவது ஸ்டாலின் வந்து தோத்த தொகுதிக்கு போய் நன்றி சொல்றாருல, இவர் ஜெயிச்ச தொகுதிக்கு போய் ஏன் நன்றி சொல்லல? இந்த 15 நாள்ல அவருடைய ஆட்சியை பார்த்து ஒரு 10 மதிப்பெண்ணுக்கு எத்தனை மதிப்பெண் கொடுக்கலாம்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 0. கண்டிப்பா. அதிமுகவின் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த விவகாரத்தை அதிமுக விமர்சித்த நிலையில் பலவீனமான அதிமுகவின் தலைமை தேர்தல் தோல்வியை மறைக்க தங்கள் மீது பழி போடுவதாக தாவேக பதிலளித்துள்ளது. தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பாக முடியுமா? அவதூறாக எங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, அது தவறாக பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து நாங்க லீகல் மூலமா நாங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிற அதே நீலாங்கரையில தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதாவது அவர் வீட்டுக்கு அந்த தெருவுக்கு ஆப்போசிட்லயே தான். ஏன்னா அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. ரொம்ப நாளா 10 நாளா கரண்ட் கட் ஆயிட்டு இருக்கு. நாங்க சொல்லிட்டே இருக்கோம், எதுவுமே மாத்தல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டம் பண்றாங்க. எப்படி திட்டம் போட்டு எப்படி வந்து கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சோ இன்னொரு இடத்துல அந்த இன்சிடென்ட் நடக்க கூடாதுன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர் அருண் அவர்களுடைய மனசு வந்து ஃபெயிலியரா இருக்கு. காவல்துறையில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர் அருண் அவர்களுடைய மனசு வந்து ஃபெயிலியரா இருக்கு. அவர் மைண்ட் வந்து திமுக சொல்றது மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க.
பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஆஹா, அருந்ததியர் இனத்தை சேர்ந்தவங்களை கால்நடைத்துறை அமைச்சராகவும் பார்ப்பன ஐயங்காரை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராகவும் நியமித்த தாவேக்காதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். கேட்டா திரு ரமேஷ் அவர்கள் எந்த சாதியை சேர்ந்தவனே தெரியாதுன்னு திரு ஆதவர்ஜுனா அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. அது தெரியாமையா மறைமலை நகர் ரமேஷ் ஸ்ரீரங்க தொகுதியில் நிக்க வச்சீங்க? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட உருப்படவே மாட்ட. அது வரைக்கும் வந்து இந்த குழந்தை மிஸ் ஆனது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி சொல்றது, இது வந்து இத்தனை நாள் நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். அவர் வந்து ஃபுல்லா தண்ணி அடிப்பாரு. சரிங்களா, நான் சொல்லிடுறேன். நான் அவர் தண்ணி அடிக்கிறப்போ என்ன பண்ணிருக்காரு, முந்தானத்து அவர் குழந்தை காணாம போறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு கலர் ஜூஸ் இந்த ஜூஸ்ல வந்து வாங்கி தரேன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காரு. அது எங்களுக்கு தெரியாதப்ப என்ன பண்ணிக்க எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்துருக்கேன், சரி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கேன். அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு அது ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்பதையே அது தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம்ல எனக்கு எடுத்துட்டு இருந்தப்ப அந்த பாப்பா என்ன நினைக்கிறது கடைக்கு போயிருக்கான். அந்த டைம்ல இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது. இவனை கொன்னிடலாமா? நீங்க தான் சரக்கு அடிக்கிறீங்க, ஃப்ரிட்ஜ்ல வந்து கலர்ல மிக்ஸ் பண்ணி வச்சதா உங்க வைஃப் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா, அதெல்லாம் கிடையாது. அந்த பழக்கம் இல்ல எனக்கு, அந்த பழக்கமே இல்லை. நானே 20 வருஷமா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். யாரு வேணாலும் கூப்பிட்டா என்னை நம்பி யாரு வேணாலும் வருவாங்க, சாட்சிக்கு யாரு வேணாலும் வருவாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க நான் எப்படியாட்ட பையன், அங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியும், எங்க குடும்பத்துக்கும் தெரியுங்க எப்படி பையனு. அவ குடும்பத்துக்குமே நீங்க வரும்போது உங்க மனைவி எங்க இருந்தாங்க? வீட்டுலதான் இருந்தாங்க. என்ன நிலைமையில இருந்தாங்க? ஃபுல் போதைங்க, போதை சரக்கு அடிச்சுதான் இருந்தாங்க. எந்த பழக்கம் இல்ல? எந்த பழக்கமும் இல்லை. உங்க வைஃபுக்கு எத்தனை வருஷமா சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கு? வருஷம் பூரா அப்படியே. இது குத்தமா? குத்தமே கிடையாது. சொல்லுவாங்க சார், எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பண்ணது அவங்க தான் தப்பு, அவங்க எல்லாமே சொல்லுவாங்க சார். இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல அப்பப்போ மழையே பெய்யுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.